யாங்களால எதுவுமே பண்ண முடியாது. அவன் தூக்க மாட்டி வீட்டில் சாக வேண்டியது தான். அம்பானி ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணாரு, அது ஏதோ எத்தனையோ சவரமோ போட்டானே. அவங்க கிட்ட அத்தனை சவரத்துக்கு நகை பணம் இருக்குது, அவங்க போட்டாங்க. பொண்ணுங்க பிறந்தாலே டே ஒன்லேருந்தே சேர்க்கணும். இன்றைக்கி எரித்து அழுகிறது அர்த்தம் இல்லாத விஷயம். எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா கெதி கலங்குது. அது கேட்க கேட்க கெதி கலங்குது எங்களுக்கு. கோல்டு ரேட் அதிகமாக இருக்கிறதுக்கா யாரும் வாங்காம இருந்தீங்கன்னா கம்மியாயிரும், அவ்வளோதான். அது டிமாண்ட் இருக்க வரைக்கும் தான் அந்த பொருளோட வேலை. இப்போ இருக்கிற நிலைமையில பொண்ணுக்கு 100 சவரம் கடானா நம்ம பொண்ணு பெத்துக்காதியே இருந்துடலாம். இந்த அக்ஷய திருதிக்கு நகை விலையெல்லாம் ரொம்ப கூடி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால ஏழை மக்கள்னு இல்ல, யாராலையுமே நகை வாங்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்தாச்சு. ஒரு கிராமே 10,000. ஃபர்ஸ்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா கெதி கலங்குது. அது கேட்க கேட்க கெதி கலங்குது எங்களுக்கு. எங்களால முடிஞ்சது மினிமம் இந்த நகை விலை ரொம்ப கம்மி ஆச்சுன்னா 40,000 வாங்கலாம். பணக்காரன் எவ்வளோனா கொடுத்து வாங்கலாம். வாங்கி தங்கத்தை இது சூட்கேஸில் அதில் பீரோவில் வச்சுக்கலாம். யாராலையும் வாங்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. நம்ம இருக்கப்பட்டவங்க வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க நகை, வாங்காமல் இல்லையே நகை. இன்றைக்கும் ஒரு ஜுவல்லரியில் பார்க்கும்போது கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது. யார் வாங்குறாங்க கேட்டால் பணம் இருக்கிறவங்க வாங்குறாங்க, பணம் இல்லாதவங்க வாங்க முடியல. ஏழை மக்கள் ஏழையாகவே இருக்கணும், பணக்கார மக்கள் பணக்காராக போயிட்டே அவங்க அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு இது பொருளாதாரமா, இது எதனால பிரச்சனை நம்மளுக்கு தெரியாது. நகை விலை ஏறுறது யாரால ஏறுது, எதனால ஏறுதுன்னு நம்மளுக்கு புரியல. உங்களுக்கு மகள் இருக்காங்களா? அவங்க இருக்கிறாங்கம்மா. அவங்களுக்கு எப்படி செய்ய போறீங்க? எப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க? எப்படி கொண்டு வர போறீங்க? ஃபியூச்சர்ல எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? என்னுடைய பொண்ணுக்கு நான் படிப்பை கொடுத்துட்டேன். அப்படி கேட்டு வர்றவங்களுக்கு நான் கல்யாணம்லாம் பண்ணி கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கறது தான் என்னுடைய பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். நகை மஸ்ட்டுன்னு கிடையாது, போடணும். நம்மளால எவ்வளோ முடியுதோ அது போட்டால் போதும். இவ்வளோ டிமாண்ட் பண்ணி வரன்னு எங்களுக்கு தேவையில்லை, அவ்வளோ. நகையும் சேர்த்து வைக்க முடியாது. நீங்கள் சொல்கிற போல் நம்ம வட்டிக்கு வாங்கி ஒன்றுமே முடியாது. இப்போ இருக்கிற நிலைமையில பொண்ணுக்கு 100 சவரம் கடானா நம்ம பொண்ணு பெத்துக்காதியே இருந்துடலாம். அது போல் நிலைமை ஆகிப்போச்சு. டெய்லியும் வண்டி ஓட்டுறோம். 300-500 ஓட்டுறதே எங்களால் ஏன்னா தானமும் இருக்குது. வீட்டுக்கே ஒரு நாளைக்கு 300-400 ஆகுது. அப்போ நம்ம 100-200 கலெக்ஷன் வண்டிக்கு 300 ஆகுது. மீதி பணம் நம்ம எத்தனையோ போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஒரு நாள் ஒரு விலை ஏறி இருந்ததுன்னா யாங்களால எதுவுமே பண்ண முடியாது. அவன் தூக்க மாட்டி வீட்டில் சாக வேண்டியது தான். நகையே போடக்கூடாது கல்யாணத்துக்கு. இந்த நகையை போடுறதுனால தான் இந்த நகையே ஏறுது. கல்யாணத்துக்கு நகை போடுறதுனால தான் நகையே ஏறுது. இப்போ அம்பானி ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணாரு, அது ஏதோ எத்தனையோ சவரமோ போட்டானே. அவங்க கிட்ட அத்தனை சவரத்துக்கு நகை பணம் இருக்குது, அவங்க போட்டாங்க. இல்லாதவங்க கிட்டையும் நீங்க போடுங்கன்னா போட முடியாது, கஷ்டம் தான். இப்போ எங்களுடைய இதில் பார்த்தீங்கன்னா நகை ஒரு கேஸ்ட் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நகையை இவ்வளோ போடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் இதில் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதனால் அதை பற்றி நான் கவலையும் பட போகிறதில்ல. அப்படியே இருந்தாலும் என்னுடைய மனசுக்கு ஏற்றவாறு ஒரு 10 பவுனோ 20 பவுனோ என்கிட்ட என்ன இருக்கோ அதை போடுவேன். படிப்பை கொடுத்துட்டு அவங்க சம்பாதிச்சுக்க போகிறேன். எனக்கு எங்கள் அப்பா ஒரு 10 பவுன் தான் போட்டாருன்னா அதை வச்சு தான் நான் பெரிய அளவில் வந்தேன். அதே மாதிரி அவங்கவுங்களுக்கு கையில் இருக்கிறத வச்சு தான் வரணும். நகையெல்லாம் போட்டு அவங்க சம்மந்தம் வேணுங்கிறது எனக்கு விருப்பமே கிடையாது. நகை அப்படிங்கறது ஒன்னே எண்ணி பார்க்கவே முடியாது. எங்க மகளுக்கெல்லாம் நகையே வேண்டாம், வெறும் செயினை மட்டும் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதுன்ற வரலாம் சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா நான் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறச்சே எந்த லேடிஸும் அங்கே நகை மேலே பெரிய விருப்பமே பட மாட்டாங்க. அதுவும் கோல்டுலாம் போகிறது முஸ்லீம் கண்ட்ரீஸில் இது அகைன்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மாத்திரம்தான் நகையை பிடிச்சின்னு தொங்கின்னு இருக்கோம். அது நகை இல்லாத பண்ணுற ஒரு காலம் நல்லது. அது எல்லாமே அன்சேஃப் ஆகிடுது. இப்போ நீ வீட்டில் 20 சவரம்னாலும் 1 சவரம் வெளியே போட்டுன்னு வர முடியாது. ஸோ அது மேலே இருக்க மக்கள் மோகத்தை விட்டாலே பாதி வேலை குறையும். அக்ஷய திருதி வரப்போது, நீங்க ஏதாவது நகை வாங்க ட்ரை பண்றீங்களா? ஸ்லோவாக இது ட்ரெண்டை மாற்றணும். எசென்ஷியலி இப்போ புதுசாக வராங்க, ட்ரெண்டை மாற்றணும். ஆப்வியஸ்லி இப்போ ஓல்டு ஃபேஷன்னா கரண்ட் ஒன்றும் பண்ண முடியாது. எசென்ஷியலி அது கொஞ்சம் காஸ்ட்லியஸ்ட் இது மாதிரி தான் இருக்கும். எசென்ஷியலி அந்த இன்ட்ரெஸ்ட்டே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இந்த சரி ஓகே இப்போ எனக்கு கோல்டு வேணும்னாலே அந்த மாதிரி ஆகிட்ட மாதிரி கொஞ்சம் ஒரு பெரிய இந்த பெரியவங்க மட்டும் கோல்டு வச்சுக்கிற மாதிரி பண்ணணும். வேற ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கரண்ட்லி ட்ரெண்ட் மாத்திரம், அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாருக்கும் ஆசை இருக்க தான் செய்யும். பணம்ன்றது மனுஷனுக்கு எல்லாருக்கும் தேவைப்படுற ஒன்று தான். நகைன்றதும் எல்லாருக்கும், பெண்களுக்கு பிடிச்சாலும் சரி ஆண்களுக்கு பிடிச்சாலும் நகை எல்லாருக்கும் பிடிக்கும். பெண்களுக்கு அதிகமாக பிடிக்கும், கேட்க தான் செய்வாங்க. என் பாக்கெட்டில் பணம் தான் வாங்குவேன், என் பாக்கெட்டில் பணம் இல்லைன்னா
முடியலம்மான்னு. இப்ப வந்து நகை விலைய ஒரு கிராமுக்கு 10,000 சொல்றாங்க. இப்போ ஒரு கிராமுக்கு இவ்வளவு வச்சாதான் ஒரு சாமானிய மக்கள்னால வாங்கவே முடியும்னா உங்களோட நிர்ணயம் எவ்வளவா இருக்கு? இதை கணிச்சு நம்ம சொல்றதுக்கு இதுல இந்த விலை தான் அந்த விலை தான் கணிச்சு சொல்லவும் முடியாது. இதை நம்மளுக்கு என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு நான் வாங்குறதுக்கு என்னோட இது அது கீழே இறங்கினாலும் அது மேலே ஏறினாலும் வாங்க போற நேரத்துக்கு என்கிட்ட இருக்கிற பணம் இருந்தால் தான் நான் வாங்க முடியும். அதுக்கேற்ற நகை தான் வாங்க முடியும். அது எவ்வளோ இறங்கினாலும் அவர் எவ்வளோ ஏறினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளோட நிறுவனம் 40,000 ரூபாய். இது இருந்தால் எல்லாருமே வாங்கலாம். பணக்காரனை தனியாக விட்டுடுங்க, அவன் எப்படின்னா போயிடலாம். அவனுக்கு பற்றி பணம் இருக்குது, அவன் செஞ்சிடான். நம்மளை போல ஏழைங்களால எதுவுமே செய்ய முடியாது. கோல்டு விலைலாம் ரொம்ப ஏறி இருக்கு. ஆக்சுவலி இந்த கோல்டை வச்சு என்னதான் பண்றாங்க தெரியல. ஆனா வந்து கோல்டெல்லாம் வாங்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இந்த இவி பைக்ஸ் இந்த இவி கார்ஸ்லலாம் கீழே கோல்டு ஒரு 20% எவ்வளோ வைக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு கஷ்டமாயிடுது. அதனாலேயே கோல்டு விலை அதிகமாயிடுது. இதோட டிமாண்ட் அதிகமாயிடுது இவி இப்போ அதிகம் ஆகிறதால. அதனாலேயே கோல்டு விலை இப்பயே அதிகம் பண்றாங்க. அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாதால சில்வர் அதுவே கொஞ்சம் ஸ்லோவா பாப்புலரைஸ் பண்ணதான் ஆகணும். வேற ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. அப்ப சில்வர் வாங்கினா போதும் அப்படின்றீங்களா? அப்படின்னா அது இப்போ ஸ்லோவா ட்ரெண்ட் தான் ஆக்கணும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்லோவா நம்ம பீப்புள்ஸ் நம்ம இதுலயே சில்வர் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எசென்ஷியலி மார்க்கெட்டிங் கரெக்டாக பண்ணணும். அப்போதாங்க பீப்புள்ஸ் சரி நம்ம பீப்புளுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இல்லை சில்வர் மேலே தான் வாங்குறது இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா சில்வர் தான் நிறைய கம்பெனியில் மெட்டீரியலில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அதிகமாக. அதனால கோல்டை விட சில்வரில் எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது ஃபியூச்சரில். ட்ரெண்ட் மாத்திரம் கொஞ்சம் சில்வர் வாங்கி பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. சில்வரும் இன்வெஸ்ட்மெண்ட் தானே. இப்போ அதை நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து அதுக்கு மேலே ஒரு 200ன்னு வருஷம் போக போக இன்க்ரீஸ் தான் ஆகுது அதோட விலை. அந்த காசை வச்சு நீங்கள் அப்புறமா ஃபியூச்சரில் சேர்த்து வச்ச காசு வச்சு கோல்டு கூட வாங்கிக்கலாம். அதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், வாங்கலாம், தப்பு இல்லை. சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பல்காக எடுத்தோம் அப்படின்னா அது யூஸ்ஃபுல். மற்றபடி கிராமில் எடுக்கிறது அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் இல்லை. அது என்னுடைய ஒப்பீனியன். கடைசியா நீங்க எப்போ தங்கம் வாங்குனீங்க உங்களுக்கு நினைவு இருக்கா? எனக்குலாம் 20 வருஷம் முன்ன வாங்கணுமா, அதோட சைடே போல. இந்த மாசமான பண்டு போட்டு நாங்கள் எடுப்போம். ஒரு 2 சவரம் 3 சவரம் அப்படியே எடுப்போம். அதோடு அவ்வளோதான். இந்த சேடு பக்கமே நாங்கள் ஒதுக்க மாட்டோம். என்னைக்கு ஏற ஆரம்பிச்சதோ அன்னையோட அந்த படிக்கட்டு விட்டு ரிவேர்ஸ்லேயே வந்துட்டோம். நகையோட விலை ஒரு கிராமே வந்து 10,000க்கு மேல. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு மேலே போகும், ₹1,00,000 தொடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு எதிர்பார்த்த விஷயம்தான். ஐ எம் டாக்டர் லக்ஷ்மன். ஐ எம் பிளஸ்ட் வித் 3 daughters. பொண்ணுங்க பிறந்தாலே டே ஒன்லேருந்தே சேர்க்கணும். இன்றைக்கி வந்து ஏறிட்டு அழுகிறது அர்த்தம் இல்லாத விஷயம். நிலமாகட்டும் வீடாகட்டும் ப்ரீ பிளானிங்கிறது ரொம்ப முக்கியம். நகை விளையிற மாதிரி பற்றி நம்ம வேகமாக பேசுகிறச்ச நிலம் மட்டும் ஏறாமையாக இருக்குது. நிலம் வந்து 200% ஏறி இருக்குது. நான் வாங்கின ₹1,00,000 மனம் வந்து இன்றைக்கி ₹10,00,000 விற்க முடியுது. அது மாதிரி நகை வந்து அதனுடைய க்ரோத் வந்து வேகமாக போயிட்டு இருக்குதான். இந்த 1 year தான் கொஞ்சம் அப்பேரண்ட்டாக தெரியுது. பட் இட்ஸ் வெரி காமன். இது நம்ம எதிர்பார்க்கணும். சேமிப்புங்கிறது சின்ன வயசுலேருந்தே வர்ற விஷயங்கள். கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கணும், இந்த மாதிரி தங்க விலை கம்மி பண்ணணும்னா என்ன? தங்கம் ஒரு நாட்டில் வந்து தங்கம் விலையே இல்லைன்னு சொல்றாங்க. நான் ஒரு கேள்விப்பட்டது தான். நானா போய் அந்த நாட்டுக்கு பார்க்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா பெண்களே அங்கே தங்கம் போட மாட்டாங்களாம். தங்கம் போடாதனால அந்த நாட்டில் வந்து தங்கமே விலை இல்லை, விலை ஏறல. அதே மாதிரி நம்ம நாட்டிலையும் தங்கம் போடாமல் விட்டுருங்க, விலை இறங்கிட தன்னால. ஏன்னா கவர்மெண்ட்டில் தலையிட்டு தங்க விலையை குறைச்சாங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை சரி யாராலையும் முடியாது. அந்த தங்கம் எடுத்து வச்சுக்கிற கடை அவரு கூட சரி அவரால் கூட முடியாது. கோல்டு ரேட் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கா யாரும் வாங்காமல் இருந்தீங்கன்னா கம்மியாயிடும், அவ்வளோதான். அது டிமாண்ட் இருக்க வரைக்கும் தான் அந்த பொருளோட வேலை, அதோட வேல்யூ இருக்கும். வாங்கலைன்னா கம்மியாயிடும். நகை வாங்குறது எல்லாருமே ஒட்டு மொத்தமாக நிறுத்திட்டு எல்லாருமே இப்படி திரும்பினா நகை விற்கிறவங்க கண்டிப்பாக இறங்கி வந்து தான் ஆகணும். இப்போ கல்ஃபில் எல்லாருமே ஆயில் வாங்காமல் நிறுத்திட்டோம், கண்டிப்பாக இறங்கும். ஒரு வார் வந்துடுத்து, ஆயில் கண்டிப்பாக இறங்கி ஆகணும். அதனால் எல்லாரும் ஒரு ஃபோக்கஸாக ஒரு இடத்துக்கு போனால் அதுக்கு மதிப்பு கூட தான் செய்யும். நம்மளோட தவறுது. யாருமே வாங்காமல் விடுங்க. இன்னும் இருந்து யாருமே ஒரு வருஷத்து நகை வாங்க மட்டும் ஒன்று எடுங்க, ஒரு விரதம் இருங்க, பார்ப்போம். இவங்க எங்கே யார் வைக்க போகிறா? எத்தனை பேர் கடையில் உட்காந்து வட்டியை போட்டுட்டு வியாபாரம் பண்ண முடியும்? இட் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். இஃப் யூ வாண்ட் டு ஃபைட் ஃபார் கோல்ட் டு கம் டவுன், லெட் அஸ் ஃபைட் டுகெதர். கலாஸ். இப்போ ஒன்று செய்யலாம். கல்யாணம் புதுசாக இனிமேட்டு வந்து கல்யாணம் ஒருத்தன் பண்ணுறான்னா நம்ம 5, 10, 20 சவரமா 20 சவரத்துக்கு கையில் பணத்தை கொடுத்துரு. தங்கம் வேணாம் 20 சவரத்துக்கு பணத்தை கொடுத்துரு. என் பொண்ணு பேரில் உன் பேரில் கூட போட்டுடுறேன். தங்கம் வேணாம். தங்கத்தை நாட்கோல் பண்ணி விட்டுடணும். தங்கமே இருக்கக்கூடாது இந்தியாவில். அப்படின்னா கரெக்டான இதுவாக இருக்கும். இந்த நகை வாங்குறத விட ஒரு 1/2 கிரவுண்டு இடம் வாங்கி கொடுத்துடலாம். இன்னைக்கு இல்லைன்னா அவங்க பின்னாடி ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அந்த இடம் அவங்களுக்கு உதவியாக இருக்கும். நகை இருந்தால் கூட இன்னைக்கு இருக்கும்,
நாளைக்கு அடமானம் வைப்பாங்க, அது முழுகிடும், காப்பாற்ற முடியாது, இல்லை விற்கிற சூழ்நிலை வரும், கஷ்டங்கள் சூழ்நிலைகள் எல்லாருக்குமே வரும். அந்த இடம் வந்து அன்னைக்கு காப்பாற்றும், இந்த நகையை விட இடம் காப்பாற்றும். இந்த நகை பத்தி வரும்போது இந்த ஒரு சில பேர் நிறைய பேர் என்ன சொன்னா வாங்காம இருந்தா தானா குறைஞ்சிரும் அப்படின்றாங்க. எப்படி சொல்றீங்க? கண்டிப்பா சாத்தியம் இல்லை. ஏன்னா இப்ப அம்மாவுடைய காலமா இருக்கட்டும், பாட்டிக்குடைய காலமா இருக்கட்டும், அவங்களும் எத்தனையோ பேர் வாங்காம தான் இருந்தாங்க. இப்ப என்ன குறைஞ்சா போச்சு? இல்ல அதே இன்க்ரீஸ் ஆக தான் செய்யுது. இதுக்கப்புறமும் வளரதான் செய்யுமே தவிர்த்து உங்களுக்கு குறைய வாய்ப்பு இல்லை.